ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்திலே கூடி இருந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல முழு உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ சத்தமா பாடி
போகும் வேளையிலெல்லாம் சரீரம் ஆத்துமாவிலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். சொல்லுங்க, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு. ஆமென். நன்றியால் நம்மை சுவை. சொல்லுங்க, நல்லவர் நல்லவர் வல்லவர். ஆமென். வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஓ, வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு. இதைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இதைவிட சொல்லுங்க சொல்லுங்க, அவர் நம்மை நடத்தினாரே. மறுபடியும் இதைவிட இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. சொல்லுங்க, என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா இணையில்லா தேவனோ. சொல்லுங்க, தேடி வந்தீரே தேடி வந்தீரே நன்றி ஐயா. ஆமாப்பா. சொல்லுங்க, தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே நன்றி. மறுபடியும் சொல்லுங்க, தேடி வந்தீரே நன்றி ஐயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா. ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி. சொல்லுங்க, என்னை கண்டீரே. ஆமென். கண்ணீர் துடைத்தீரே. சொல்லுங்க, என்னை கண்டீரே. கண்ணீர். ஆமென். நன்றி நன்றி இடைவிடா நன்றி. நல்லா கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறாரே. சுகம் கொடுத்தாரே, பலன் தந்தாரே. சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இடைவிடா இணை இல்லாதேவன் உமக்குத்தானே. இடைவிடா ஆமென். இடைவிடா நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க நன்றி பலி நன்றி. அல்லா ஹல்லேலூயா. ஆமாப்பா, நாங்க பலி செலுத்தும்படியாக ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய ஆமென். நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தர. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ அது நிரந்தரமானதையா. சொல்லுங்க கோடி கோடி நன்றி டாடி. கோடி 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 நன்றி டாடி. கோடி கோடி நன்றி. ஓ கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல ஆனந்தமாய் முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே. இடைவிடா ஓ எல்லாரும் சத்தம் உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஹல்லேலூயா. இணை இல்லாதேவன். சொல்லுங்க இடைவிடா நன்றி. சொல்லுங்க 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 இடைவிடா இணை இல்லாதேவன் உமக்குத்தானே. எப்படி ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் எப்படி பாடுவேன், எப்படி பாடுவேன். ஆமென். எப்படி ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி பலிகளை துதி பலிகளை அவருக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. கிருபை இல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களை இதுவரைக்கும் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உள்ளத்தாலும் துதிக்கணும். நம்ம பாடினது போல நம்முடைய நாவினாலையும் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். நல்ல உதட்டினால நாவினால வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஹalleluya அவர் அதிலே பிரியப்படுகிறார். நாம் செலுத்துகிறதான பலிகளிலே அவர் பிரியப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அப்பா நீங்க செய்த நன்மைகள் பெரியவைகள் அப்பா. நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன் என்றால், சுகத்தோடு இருக்கிறேன் என்றால், நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹalleluya சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தம்முடைய புதிய கிருபையினாலே நம்மை நிரப்பி நடத்துகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதனால தான் சங்கீதக்காரன் எப்படியாக சொல்கிறார், ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறன. ஹalleluya. அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதியவைகள். ஹalleluya. நம்மை நடத்துகிற விதம் புதியது, அது ஆச்சரியமானது. ஹalleluya ஹalleluya. ஆண்டவருடைய சமூகத்திலே ஹalleluya ஹalleluya நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஒருபோதும் அவர் தம்முடைய வார்த்தைகளை தரையிலே விடுகிற தேவன் அல்ல. என்ன வசனம் சொல்லுகிறது? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விடுகிற தேவன் அல்ல. ஹalleluya. நம்மோட எத்தனை வார்த்தைகள் இதுவரைக்கும் பேசி இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை தடவை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அந்த வார்த்தைகள் தரையிலே அவர் விடுகிற தேவன் இல்லை. பைபிள் ஸ்டடியில் பாஸ்டர் அப்படி ஒரு கிண்டலாக சொன்னாங்க, நம்ம வாயிலேயே வடை சுடுற ஆட்களாம். ஹalleluya. ஏன்னா அந்த நெகட்டிவாக அதை சொல்லுவாங்க, அவங்க வாயில் வடை சுடுறாங்கன்னு. ஆனால் உண்மையாகவே நம்ம தான் வாயில் என்ன செய்கிறோமா, வடை விசுவாசத்தோடு என்ன செய்கிறோம், அது நடந்துருச்சு, ஆமாம் வடையை சுட்டாச்சு, நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், வாயில் வடை சுடுறோமா. அதுதான் உண்மை. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹalleluya. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். விசுவாசத்தோட கர்த்தர் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதாங்க ஆராதனை. விசுவாசித்து பிடித்து நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலானவைகளை, பெரிய காரியங்களை காண செய்கிறார். ஹalleluya. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவேன். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் மறந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக
மறுபடி சொல்லலாமா? என்னோடு நீர் சொன்ன ஆமென் எனக்காக நினைத்து நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை ஆமென் சொல்லுங்க, காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் நம்மிடத்தில் வெறுமையாய் திரும்புவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறது என்று இந்த பாடல் பாடினவர் பாடினது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல உங்க வார்த்தையெல்லாம் உங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுவே. சொல்லுங்க சொல்லுங்க, நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை மறுபடி சொல்லலாமா? நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் பெருமையாய் ஆமென். இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றுவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. சொல்லுங்க, நீர் சொல்லியும் ஆமென் சொன்ன வார்த்தையை ஆமப்பா. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை ஆமென் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். சொல்லுங்க, என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன ஆமப்பா எனக்காக. பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதனல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுவே. சொல்லுங்க, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதனல்லவே. இயேசுவே நீர் சொன்ன நிறைவேறுவே. சொல்லுங்க, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன
விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீர் நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து, ஆமென், என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு, ஆமென். முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு ஒரு ஜெப பாடலாக, என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவி. சொல்லுங்க, என்னோடு எனக்காக நினைத்து, நீர் சொல்லியும் செய்யார் சொன்ன வார்த்தையை, நீ சொல்லியும் சொன்ன வார்த்தையை ஒரு முறை, ஆமாப்பா, நீங்க சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவீங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு முறை, ஓ ஹல்லேலூயா, குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை, ஆமென், நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஒரு முறை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உடைய வார்த்தையை நீர் தரையிலே விழ விடுகிற தேவன் அல்லப்பா. பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனம் மாற நீர் மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார் என்றால் அது அவருடைய மகிமைக்காக, நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காகவே அவர் தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. குறித்திட்ட காலத்திலே அவர் நமக்காக வைத்திருக்கிறதான நேரத்திலே அவர் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. நீர் பொய் சொல்லுகிறது இல்லை ஆண்டவரே, நீர் வார்த்தை தவறுகிறது இல்லை ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. இயேசுப்பா, நீங்க என்கிட்ட சொன்னீங்களப்பா, தகப்பனே நீர் என்னோடு இதை இடைப்பட்டீரே. ஹல்லேலூயா. வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுவீர் என்பதை நான் விசுவாசித்து உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா, நல்ல வாய்களை திறந்து அந்தந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ, கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தைகளை பேசினாரோ, அந்த வார்த்தைகளை உங்க வாயினாலே அறிக்கை செய்து இந்த ஆராதனையில பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க ரிசீவ் பண்றோம்ப்பா, நாங்க வார்த்தைகளை ரிசீவ் பண்றோம் ஆண்டவரே, நாங்க வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னதை நிறைவேற்றுவீர் என்பதை மறுபடியும் நாங்கள் அந்த வார்த்தைகளை புதுப்பிக்கிறோம் அப்பா. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு போதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள், ஆமப்பா, இடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன உம் விருப்பத்தை
விருப்பத்தை நிறைவேற்றுமே. அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். நீர் அனுப்பின நல்ல விசுவாசத்தோடு வாய்களை திறந்து நம்முடைய நாவினாலதை அறிக்கை செய்து பாடுங்க. ஆமென். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகளில் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்ன வார்த்தையை. ஆமப்பா, நீர் சொல்லியும். ஆமென். நம்மளை அசைவுற விடுவதில்லை அவர். அவர் நம்முடைய கண்மலை. என்னிடம் நீர் சொன்னதே நாம் நம்புவது அவராலே ஆகும். வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. நீங்க நம்புறது அவராலே ஆகும். ஆமென். ஒரு முறை நல்ல ஆத்துமாவிலிருந்து நிறைவேற்றுவீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுங்க. என் ஆத்துமா. ஆமென். நான் நம்புவது. மறுபடி சொல்லுங்க. என் ஆத்துமா. என் ஆத்துமா. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீரப்பா. தயவு செய்கிறீர் ஆண்டவரே. என் ஆத்துமா. எங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. சொல்லுங்க. தெய்வீக கூடாரமே என் தேவனின். ஆமப்பா, உங்க சமூகத்தே அல்லாமல் வேற கதி இல்லை. ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மகிமை அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எவ்வளவு ஆனந்தம். ஹல்லேலூயா. அவரை பாடுவதும் அவரை உயர்த்துவதும் மகிமை மகிமை. மாறாய நேசருக்கே மகிமை மாட்சிமை. மாறா நேசருக்கே மாட்சிமை. மாறா நேசருக்கே ஆஹா மகிமை மகிமை. மாட்சிமை. மாறா நேசருக்கே ஆஹா. எல்லாருடைய நாவுகளும் அவருடைய மகிமையை பாடட்டும்.
அவருடைய மகத்துவத்தை உயர்த்தட்டும். ஆஹா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. ஆஹா, மாட்சிமை மாறா நேசருக்கே. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா. எல்லாரும் வாயை திறந்து தூதர்கள் பாசுகிறதான, தூதர்கள் பேசுகிறதான அந்த பாஷையை நாமும் ஹல்லேலூயா சேர்ந்து வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. பரலோகத்தின் தேவன் தாமே இந்த இடத்துல இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சன்னிதானத்தில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு நான் எம்மாத்திரம்? அவருடைய சமூகத்திலே வந்து அவருக்கு தூபம் காட்டுவதற்கே ஒழிய வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஹல்லேலூயா அவருக்கு உகந்ததான சுகந்த வாசனையான பலியை நாம் செலுத்தும்படியாக எல்லாரும் ஒருமித்து ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இதுவரையிலே கர்த்தர் நம்மை ஆச்சரிய விதமாய் நம்மை நடத்தினார். இந்த 9வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசித்து ஆண்டவரை உயர்த்தும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஆச்சரியமானது, அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. இன்றைக்கு ஹல்லேலூயா அவருடைய நடத்துதலை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய சமூகம் ஹல்லேலூயா அவரை உயர்த்துகிறதான இடம். கர்த்தருடைய சமூகம் ஆமென் நன்றி பலியை செலுத்துகிறதான இடம். எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் நல்லவராகவே இருந்து நடத்தி வந்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறதான கர்த்தர். அல்லேலூயா. ஆச்சரியமான தேவன், என்னுடைய வாழ்க்கையிலே ஆச்சரிய விதமாய் நீர் செயல்பட்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய நாவும் கர்த்தரை உயர்த்தட்டும், எல்லாருடைய இருதயம் அவரை மகிமைப்படுத்தட்டும். ஆமென். உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் ஆண்டவரே நீரே பெரியவர், எல்லாவற்றிலும் நீரே உயர்ந்தவர். உம்மையே உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சபையாராக நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை இன்பமானது. அவருடைய சமூகத்தில் வந்து ஆமென் அவரை உயர்த்துவது எத்தனை மேன்மையானது. எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி
கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிடம் மாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு கூட ஆமென் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நம்முடைய சிந்தனைகள் அங்கங்க சதற வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சின்ன கூட்டத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் தாகத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ அத்தனை பேருடைய தாகத்தையும் தீர்க்கிற ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒருமித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. ஆண்டவருடைய சமூகத்தில் முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்து கொண்டோம். இதுவரைக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டோம். இன்னும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். அதுவே எங்களுக்கு உணவு, அதுவே எங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. அதுவே எங்களுக்கு ஜீவன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறபடி அமைகிறது அல்ல எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, எங்களை குறித்து நீர் என்ன ஆண்டவரே திட்டம் வைத்திருக்கிறீரோ, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாரோ அதுவே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. கடைசி வரையிலே உங்கள் வார்த்தையவே நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது.
உம்முடைய வார்த்தை உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளும் ஜீவன் வரவழைக்கக்கூடியது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. இந்த வருஷம் இப்பதான் தொடங்கினது போல இருக்கிறது. 8 மாதங்களை முடிந்து 9வது மாதத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவாராக. என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று இந்த மாதத்திலே கர்த்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறாரு. அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த திருச்சபையிலையும் ஊழியத்திலையும் நம்முடைய தனி வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலையும் ஆண்டவர் ஹல்லேலூயா தாம் சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் எனக்காய் நிற்கும் எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆமென். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் அனைத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச முடியாது, ஆனால் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து ஆமென் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அதை தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலையும் எங்களுக்கு தந்ததான நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாகவும் இருக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமையாக எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அல்லேலூயா. அதில் குறிப்பாக 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து உயர்த்துவோமாக.
ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய தனி வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, இந்த திருச்சபை ஊழியத்திலே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நீர் நிறைவேற்றுவீராக. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை, திருவிவிலியத்தில் இப்படி போடப்பட்டிருக்குது, என்னுடைய வார்த்தையை நான் செயல்படுத்துவதற்கு நான் விழிப்பாய் இருக்கிறேன், நான் கவனமாக இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில், என் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாகி விட்டேன். ஐ am ready to perform my word. என்னுடைய வார்த்தையை, நான் கொடுத்த என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமாகி விட்டேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் வேதாகமத்தில் தான் அதிகமாக நம்ம வைத்திருக்கிறதான இந்த பைபிளில் தான் அழகாக மொழிபெயர்ப்பு. ஏன்னா எத்தனை மொழிபெயர்ப்பு வந்தாலும், எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும், நம்ம வச்சிருக்கிறதான இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நேரடியாக ஹீப்ரோ, எபிரேய அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான ஒரு மொழிபெயர்ப்பு. அல்லேலூயா. மற்றதெல்லாம் அடுத்தடுத்த நிலைமையில் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டது. அதனால் நமக்கு நேரடியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அச்சு மாறாமல், பிழை மாறாமல் அப்படியே நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். 9வது வசனத்திலே எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய வாயிலே வைத்த அவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாயில வைத்த அவருடைய வார்த்தையை, அதே போல உங்க வாயில வைத்ததான அவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. ஏராளமான நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி ஏராளமான நாமங்களிலே முதலாவது கொடுக்கப்பட்டதான ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தினுடைய பேர் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு யெகோவா ராஃபா, எல்ஷடாய், சர்வ வல்லவர், அற்புதர், அதிசயம் அப்படின்னு நிறைய நாமங்கள் இருக்குது. வாவ், சூப்பர், அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. நாம் ஆராதிக்கிறதான தேவனுடைய நாமத்தினுடைய பெயர் வார்த்தை. அல்லேலூயா. அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, என்ன பேரு? வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையானவர் நம்முடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்து இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றும்படியாக அவர் ஆவலாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீவிரமாய் என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். எப்படி தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று எரேமியாவோடு பேசுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வசனத்துக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாக விளக்கம் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எப்படி நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்று எரேமியாவோடு கூட பேசுறார் அப்படின்னா, 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய். ஆண்டவர் இந்த எரேமியாவுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். எரேமியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாவே உயர்த்துகிறார் என்று அர்த்தமாம். எரேமியா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவே உயர்த்துகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். இன்றைக்கு சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எரேமியாவே யாவே உயர்த்துகிறார் அப்படின்னா,
இந்த எரேமியாவை குறித்து கர்த்தருக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டு, உயர்ந்த நோக்கம் உண்டு. ஆனால் இந்த எரேமியானுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் இந்த எரேமியாவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, கண்ணீரின் தீர்க்கதரிசி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அழுகையின் தீர்க்கன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் கர்த்தர் இந்த எரேமியா குறித்து வைத்திருக்கிறதான ஒரு பெரிய நோக்கம் என்ன? இந்த எரேமியாவுக்கு அர்த்தம் என்ன? பேருக்கு அர்த்தம் என்னது? யாவே உயர்த்துகிறார். யாவே அப்படின்னா சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உயர்த்துகிறார் என்ற அர்த்தம். நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையை போல, எரேமியாவை எல்லாரும் எப்படி அழைக்கிறாங்க? இவன் அழுகையின் தீர்க்கன், கண்ணீரின் தீர்க்கன் என்று அழைத்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையை அநேகர் ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய எண்ணம் இருக்கிற பட்சத்தில் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சூழ்நிலையை வைத்து நமக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பெயரை கர்த்தர் மாற்றி இந்த எரேமியாவை ஆசீர்வதித்ததான அதே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம், யாருக்குமே தெரியாத அந்த வேதனையின் பாதையில் நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆமேன். யாவே உயர்த்துகிறார் என்ற அந்த தேவன் உங்களோடு என்னோடு கூட இருந்து நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய்? நீ ஒரு காட்சியை பார்க்கறல்ல, நீ என்னத்தை பார்க்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது எரேமியா அதுக்கு பதில் சொல்றாரு, வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன். அல்லேலூயா. எதை காண்கிறேன்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அப்படின்னா இந்த வாதுமை மரத்தின் கிளைக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்பதற்கும் அடையாளம் என்ன? அதுக்கு ரெண்டுக்குமான தொடர்பு என்ன? மறுபடியும் சொல்றேன். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னத்தை பார்க்கறன்னு கேட்கிறாரு. நான் ஏதோ வாதுமை மரத்தின் கிளையை நான் பார்க்கறேன்னு சொல்லி எரேமியா சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்படியானால் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அந்த ரெண்டு வார்த்தைக்குமான தொடர்பு என்ன? வாதுமை மரத்தின் கிளைக்கும் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்பதற்குமான தொடர்பு என்ன என்பதை சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாதுமை மரம் அப்படின்னா அது என்ன மரம்? பாதாம் மரம். இப்போ நம்ம ஊரில் நிறைய இருக்குது. அது நம்ம ஊரில் பாதாம் மரம்னு சொல்லுவோம், வாதாங்கொட்டை மரம்னு சொல்லுவோம். நம்ம சர்ச்சு கேம்பஸ்ல என்ன செய்யுது? இருக்குது, பக்கத்தில் இருக்குது, சைடில் அந்த வாதாங்கொட்டை மரம் இருக்குது. என்ன, நம்ம சர்ச்சு கேம்பஸ்லேயே ரொம்ப வேகமாக வளர்ந்த மரங்களில் ஒன்று அந்த வாதாங்கொட்டை மரம். நிறைய மரங்கள் இருக்குது. என்ன வேகமாக அந்த ஏதோ ஒரு பறவை, காகமோ ஏதோ அந்த இடத்துல அந்த விதையை போட்டிருக்குது. அது தானாக வளர்ந்து கடன்னு வேகமாக வளர்ந்து இன்றைக்கு கேம்பஸ்லேயே இருக்கிறதுல உயரமான மரமாக இருக்குது. வேகமான ஒரு வளர்ச்சி. இந்த வாதாம் மரத்திற்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு தன்மைகள் உண்டு. அது ரொம்ப வேகமாக அது வளர்கிறது போல என்னுடைய வார்த்தையும் தீவிரமாக நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம்ம நாட்டில், நம்முடைய இந்திய தேசத்தில் அதாவது வாதுமை மரம், வாதாங்கொட்டை மரம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம். ஆராதனை முடிஞ்ச வேணா வெளியில் பாருங்க. என்ன, பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இது அதிகமாக இந்த மரம் காணப்படும். இந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற நாடுகளில், மற்ற இடங்களில் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த பிக்சரை பார்த்தீங்களா? இது 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 அந்த வாதுமை மரத்தினுடைய பிக்சர் தான்.
இது ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கிறதான தோற்றம் இல்லை. மற்ற நாடுகளில் காணப்படுகிறதான இந்த வாதுமை மரத்தினுடைய தோற்றம்தான். நான் அதுக்கு தான் இதை எடுத்தேன். இந்த அந்த வாதுமை மரத்தில் இருக்கிறதான கிளைகளில் இருக்கிறதான பூ இந்த டைப்பில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் வேறு அந்த வாதுமை மரத்தை நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அல்லது நம்ம மற்ற நாடுகளில் போய் நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உடனே கூகுளில் தானே தட்டி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. அந்த வாதுமை மரம் அழகாக வளர்ந்து செழிப்பாக கிளைகள், ஏராளமான கிளைகளோடு அந்த பூவை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நம்ம சர்ச்சிலையும் இதே போல் பூ அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவரில் வச்சுருக்குறோமே அப்படின்னு. என்ன ஆண்டவர் இந்த எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ காண்கிறது என்ன? அப்போ எரேமியா சொல்கிறாரு, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தம்பிமார்கள் கொஞ்சம் வேகமாக வரீங்களா? இங்கே நீ வா. இந்த பாக்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, வேகமாக கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணி தந்திருக்கிறோம். உங்களுக்கு சத்தான, ஆரோக்கியமான ஒரு, அதுக்கு பேர் என்னது, பாதாம் பருப்பு. நம்ம ஊரில் இருக்கிற பாதாம் பருப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து வளரக்கூடியதான அந்த பாதாம் பருப்பு, வாதுமை கொட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த பருப்பு, அதைத்தான் இப்போ உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் இப்போ சாப்பிட்டாலும் சரி அல்லது வீட்டில் போய் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடும்போது நினைவு வரணும். என்ன நினைவு வரணும்? இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நினைவுக்கு வரணும். என் வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்கிட்டீங்களா? வெளியில் நிற்கிறவங்களுக்கும் கொடுத்துருங்க, பாப்பாவுக்கும் கொடுத்துருங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இந்த வாதுமை மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வசந்த காலத்தின் துவக்கத்திலே, வசந்த காலத்தின், அதாவது இலையுதிர் காலங்களெல்லாம் முடிந்து, நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற அந்த வாதுமை மரத்தை நீங்கள் விட்டுருங்க. இதில் பார்க்கிறதான அந்த மரத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது இலையுதிர் காலங்கள்லாம் முடிந்து எல்லா மரங்களும் என்ன செய்யும்? புதிதாக தளிர் விட்டு துளிர் விட்டு அது என்ன செய்யும்? அங்கே வச்சிரு, அது தளிர்க்கும். இதெல்லாம் நம்ம அறிந்ததான உண்மை. இலையுதிர் காலங்கள், இப்போ நம்ம கேம்பஸ்லேயுமே அந்த இலையுதிர் காலங்களில் இந்த மரம் ஞாபகம் வர மாட்டேன், தேக்கு மரங்கள் இருக்கிறதான அத்தனை இலையும் விழுந்து வெறும் குச்சி கம்புமாகத்தான் இருக்கும். அந்த இலைகளெல்லாம் பொறுக்கி எடுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகும். எல்லாம் அந்த இலையுதிர் காலத்தில் எல்லா மரத்திலையும் இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடும். மறுபடியும் அது வசந்த காலம் துளிர்க்கும் பொழுது, வசந்த காலம் வரும் பொழுது எல்லா மரங்கள்லையுமே நல்ல அழகாக பச்சையாக துளிர் விட்டு அது வளர்ச்சி அடைகிறதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த துளிர் விடுகிறதில்ல, வேகமாகவும் முதலாவதும் துளிர் விடுகிறது இந்த வாதுமை மரம் தான். இருக்கிற மரங்கள்லையே பைபிள்லையும் எத்தனையோ மரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கேதுரு மரம், ஒலிவ மரம், தேவதாரு விருட்சங்கள், நிறைய மரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இருக்கிற நம்ம ஊர்லேயே நிறைய மரங்கள் இருக்குது. இருக்கிற எல்லா மரங்களிலேயும் ரொம்ப ஃபாஸ்டாக, வேகமாக, உடனே அது துளிர் விடக்கூடியதான மரங்களிலே இந்த வாதுமை மரம் ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது இது காய்ந்து சருகு, இலையெல்லாம் சருகு போல எல்லாம் விழுந்து ஒண்ணுமே இல்லாதது போல காட்சி அளிக்கும். ஆனால் அந்த வசந்த காலம் தொடங்கும் பொழுது, அதாவது கர்த்தர் அதினதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். அல்லேலூயா.
காலம் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். காலம் வந்துவிட்டது, காலம் சமீபமாயிற்று, ஆகையினாலே என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். எல்லாமே துளிர் விடும், உண்மைதான். ஆனால் அந்த துளிர் விடுகிறதுல, வேகமாக துளிர் விடுகிறதுல, அதாவது பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாதது போலதான் இருக்கும். அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் அங்கே ஆரோனுடைய கோல், வெறும் கோல், அதில் ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய கோலையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க. என்னாகமம் 17வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிங்க. ஆரோனின் கோல் துளிர்த்தது. எல்லா, அதாவது அந்த அந்த முந்தின சம்பவத்தில் நமக்கு தெரியும். அதில் வந்து முறுமுறுக்கிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க. என்ன, கர்த்தர் உங்களை மட்டும்தான் தெரிந்து கொண்டாரோ, எங்களை தெரிந்து கொள்ளலையோ? இந்த சப்ஜெக்டில் நான் போக விரும்பலை. இப்போ கர்த்தர் தான் இந்த ஆரோனை தெரிந்து கொண்டார், கர்த்தர் இந்த ஆரோனோடு உடன் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை மோசேயினிடத்தில் செய்ய சொல்றாரு. எல்லாருடைய கோலை கொண்டு வந்து இங்கே அந்த கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைங்கன்னு சொல்லும் பொழுது ஆரோனும் தன்னுடைய கோலை கொண்டு வந்து, அந்த கோலில் ஒண்ணுமே இல்லை, வெறும் குச்சி தான், வெறும் காய்ந்த குச்சி தான். என்ன, அந்த வெறும் காய்ந்த குச்சியை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? வாசிங்க. இப்போ ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டு அது பூ பூத்து வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா. அப்படியானால் ஆரோனுடைய கோல் அது வெறும் காய்ந்ததான கோல் தான், எல்லாருடைய பார்வைக்கும் வெறும் காய்ந்த கோல் தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஆமென், அங்கே என்ன நடக்குது? அந்த கோலிலே அது முதலாவது துளிர் விட்டு அப்புறம் உடனே பூ பூத்து காய்த்து வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா. படிப்படியாக துளிர் வேகமாக வருது, அப்புறம் அதில் பூ உண்டாகுது, அதில் மறுபடியும் மொட்டு வருகிறது, பார்த்தீங்களா? அதில் காய்த்து அது வாதுமை பழங்களை தந்தது. அல்லேலூயா. இவ்விதமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது அதில் அவ்வளவு தூரம் நமக்கு அதில் அர்த்தங்கள் நமக்கு புரிவது இல்லை. ஆனால் எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் என்று கொஞ்சம் தியானித்து பார்க்கும் பொழுது அதில் ஆச்சரியமான செய்தி என்ன? எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ பார்க்கிறது என்ன, நீ காண்கிறது என்ன? வாதுமை மரத்தின் கிளை, அந்த கிளை முழுவதும் பூக்களால் துளிர் விட்டு பூக்களால் நிறைந்திருக்கிறது. அப்படியானால் இதே போலவே என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை காய்ந்து போன நிலைமையில, ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிலைமையில, எந்த துளிரும் இல்லாதபடிக்கு ஆமென் நம்முடைய வாழ்க்கை காணப்படுமே. ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஒரு வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. இதோ என்னுடைய வார்த்தையை, இந்த வாதுமை மரத்தின் கிளையில் இருக்கிறதான அந்த பூ ஆமென் அது காய்த்து அது கனி கொடுக்கிறது போல என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக நான் நிறைவேற்றுவேன். ஆமென். வசந்த காலம் தொடங்கி விட்டது. ஆமென். முதலாவது துளிர் விட்ட வாதுமை மரத்தை போல ஆமென் நான் உங்களுடைய வாழ்க்கையை நான் துளிர்விட செய்வேன். நான் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்வேன். இந்த ஊழியத்தை நான் துளிர்விட செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் அத்தனை பேர் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைத்த பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திலே துதித்து உயர்த்துகிறோம்.
பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். காய்ந்து போனதான ஆமென் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருந்த அந்த கோல் அது துளிர்த்து, அது பூத்து, அது காய்த்து, அது கனி தந்தது போலவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாது இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையே. ஆமென். வெறுமையாய் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையே. ஆமென். காய்ந்து போனதான நிலைமையில் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்கிறதான தேவன் இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவரே வார்த்தையாக நீர் வெளிப்படுவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையை ஆண்டவரே தம்முடைய ஜனங்களிடத்தில் நீர் வெளிப்பட பண்ணுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. உம்முடைய நாமம் அது வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. வசந்த காலம் தொடங்கின அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற மரங்கள்லேயே ஃபர்ஸ்ட் வேகமாக துளிர் விடக்கூடியது இந்த வாதுமை மரம் தான். இன்னொன்று சொல்றேன், அந்த குளிர்காலம் முடிந்து அதற்கு அப்புறம் அந்த குளிர்காலங்களில் மரங்களில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது, பெருசாக வளர்ச்சியை பார்க்க முடியாது. குளிர்காலத்தில் எல்லா மரங்களும் சைலண்ட் மூடில் தான் இருக்கும், ரொம்ப சைலண்ட் மூடில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப புதுசாக வேகமாக கிளை வராது, அதில் தளிர் வராது, ஒன்றுமே இருக்காது. அது அப்படியே இருந்த வண்ணமாகவே பச்சையாகவே இருக்கும். ஆனால் அந்த குளிர்காலம் முடிந்து இப்போ நமக்கு சீசன் எப்போ, டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அந்த குளிர் சீசன் தொடரும். இந்த குளிர்காலம் முடிந்த நிலைமையில் ஃபஸ்ட்டு அது தன்னுடைய சைலண்ட் மூடில் இருந்து, அதை இப்படி சொல்லணும்னா அது தூக்கத்திலிருந்து விழித்து ஃபஸ்ட்டு துளிர்விடக்கூடியதான மரங்களிலே ஒன்று இந்த வாதுமை மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்திலையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், நமக்கு தெரிஞ்ச கூகுள்லையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். முதலாவது வேகமாக துளிர்விடக்கூடிய மரத்தில் இந்த வாதுமை மரம் அது முதலாவது வேகமாக துளிர் விடுமா. இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, அதாவது விழித்தெழு அப்படின்னு ஒரு பேர் சொல்லுங்க. இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க, ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க, விழித்தெழு, தூக்கத்திலிருந்து விழித்தெழு. ஏன்னா அந்த குளிர்காலங்கள், அந்த வின்டர் சீசனில் எல்லா மரங்கள்லாம் ரொம்ப சைலண்ட் மூடில் இருக்கும். அதிலிருந்து, அந்த தூக்கத்திலிருந்து நீ சீக்கிரமாய் துளிர் விடு, சீக்கிரமாய் நீ எழும்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. சைலண்ட் மூடில் இருக்கிறதான எந்த அசைவுமே இல்லாமல், எந்த விதத்திலையும் ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் சைலண்ட் மூடில் இருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எழும்பு. அல்லேலூயா. நான் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பொருளோடு ஓமைப்படுத்தி பேசுகிறார், ஒரு இயற்கையோடு கூட ஓமைப்படுத்தி பேசுகிறார், மனிதர்களோடு கூட ஓமைப்படுத்தி பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் உண்டு. இது ஏதோ கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குதுன்னு நம்ம கேட்டுட்டு போறதுக்காக இல்லை. இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே என்னுடைய வாழ்க்கையில் அசைவற்றிருக்கிறதான, எந்த விதத்திலையும் பெருசா மாற்றங்கள் ஒன்றும் பார்க்க முடியாது இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளில் கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமீன். என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாக, இந்த வாதுமை மரம் எப்படி வேகமாக அது தன்னுடைய சைலண்ட் மூடிலிருந்து அது மறுபடியும் வேகமாக துளிர் விட்டு அது மறுபடியும் அடர்த்தியான நிலைமையில அது வேகமாக வளர்ச்சி அடைகிறதோ, ஆமென், ஹல்லேலூயா. அதே போல என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, துளிர்விட செய்வாராக, வேகமாக வளர்ச்சி அடைய செய்வாராக. இந்த இடத்துல கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேர் மேலேயும் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிற, இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற, அப்படியே ஆக கடவது. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் தீவிரமாக நிறைவேற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. யோபு புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யோபு 14:7, வேகமா வாசிங்க. யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும்,
அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அதை துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கே அப்படி ஒரு நம்பிக்கை உண்டானால், ஒரு மரத்திற்கு என்ன நம்பிக்கை உண்டு? வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். வேர் அடிக்கட்டை என்ன? அதனுடைய வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும் அது தண்ணீரின் வாசனையினால திரும்ப என்ன செய்யும்? தழைக்கும். என்ன? ஒரு சாதாரண மரத்துக்கே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆமென் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் இந்த கால நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆமென். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். மரித்து போன இயேசு கிறிஸ்து அவர் 3வது நாளில் உயிரோடு கூட எழும்பினார். எந்த மாற்றமும் இல்லாமல், எந்த அசைவும் இல்லாமல் இருந்ததான் அவருடைய சரீரத்தின் மேலே கர்த்தருடைய ஆமென் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டது. அவர் உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது. கர்த்தர் என்னுடைய வாயிலே அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நிச்சயமாக தீவிரமாய் அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. வார்த்தையை அறிக்கை பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். அன்னைக்கு பைபிள் ஸ்டடியிலே நான் சொன்னேன், பாஸ்டர் அம்மாவும் காலையில் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, ஒன்று தெரியுமா, நம்ம தான் வாயிலே வடை சொல்கிற ஆட்கள். கேட்குறதுக்கு வினோதமாக தெரியுதோ? வாயிலே வடை சொல்கிற ஆட்கள்னா மற்றவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. ஆனால் நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்ல 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 அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி சொல்லியிருக்கிறபடியே நீங்கள் செய்யுங்க. அல்லது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லுவார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளோடு கூட அவருடைய ஜனங்களோடு கூட இதை சொல், இப்படி பேசு என்று ஆண்டவர் அவர் கட்டளை இடுகிறார். ஒன்று ஆண்டவர் சில ஆக்ஷன்ஸ் மூலமாக, சில செயல்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். என்ன செயல்கள் மூலமாக? இப்போ உதாரணத்துக்கு மோசேயினுடைய கை தூக்கி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க? ஜெயிக்கிறார்கள். மோசேயினுடைய கை தளர்ந்து போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க தோற்று போகிறாங்க. அப்படின்னா ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கையை என்ன செய்கிறாங்க? தூக்கி. இது செயல். எலியாவுடைய சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியில் அடிக்கிறான், ஓங்கி அடிக்கிறான். யோர்தான் நதி என்ன செய்யுது? 2 பிரியுது. மோசே கோலை என்ன செய்யறான்? வெறும் கோலை செங்கடலுக்கு நேராக என்ன செய்யறான்? அவ்வளவுதான், நீட்டுறான். செங்கடல் 2ஆக என்ன செய்யுது? இதெல்லாம் செயல். சில நேரத்தில் சில செயல்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை இது நம்ம செய்யணும். சில நேரத்தில் ஆண்டவர் பேச சொல்றாரு, பேசுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேச 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 உண்மையிலேயே அது நடக்கும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, இந்த சர்ச்சு வேலைகள்லாம் இப்போ இவ்வளவு தூரம் தொடங்கி நடந்துட்டு இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை வாயிலிருந்து பேசிட்டே இருக்கிறதுனால தான் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை செய்ய வைக்கிறதும் நம்மளை பயன்படுத்துகிறதும் கர்த்தர் தான். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமீன். ஆண்டவர் பேச சொல்கிறாரு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். அதாவது நம்ம ஏதோ வந்தோம் போனோம் என்கிற நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படாதபடிக்கு இந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். இந்த வார்த்தையை வசனம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அவன் இந்த வார்த்தையினாலே நாம் பிழைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நேரம் ரொம்ப பாஸ் ஆகி போயிட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. வர்ற நாட்களில் இந்த வாதுமை மரம் என்ன, எதற்கெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார்,
விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலாக ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த வாதுமை மரத்தினுடைய கிளை அங்கே இருக்கிறது. குத்து விளக்கிலே அங்கே வாதுமை மரத்தின் கிளை அங்கே இருக்கிறது. வாதுமை கொட்டை அதனுடைய அமைப்புகள் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் ஆலயத்தில் முக்கியமாக இதை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமேன், இந்த வாதுமை மரத்தின் கிளையை நீ காண்கிறாய் அல்லவா, இதே போலவே என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாகவே நான் நிறைவேற்றுவேன். ஆக்சுவலாக அந்த 1வது அதிகாரத்தில் அது ஒரு தீமைக்காக சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. ஆனால் நன்மைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நன்மைக்கு காரணமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில தீமை செய்யாதவர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். என் வாயிலே வைத்ததான அவருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். என் வாயிலே வைத்ததான அவருடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள விசுவாசம் துளிர்க்கட்டும். ஒரு மரத்திற்கே நம்பிக்கை உண்டானால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவது நிச்சயம். எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கையை உயர்த்தி மகிமை செலுத்துவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தை அதிசயங்களை நடப்பிக்க கூடியதப்பா. உம்முடைய வார்த்தை மகிமையானவைகளை செய்யக்கூடியது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை உயிர்ப்பிக்க கூடியதப்பா. நீர் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் தரையிலே விழுந்து போக நீர் விடவில்லை ஆண்டவரே. நீர் என்னுடைய வாயிலே வைத்த உம்முடைய வார்த்தைகளை ஆமென் இந்த நாட்களிலே தீவிரமாய் 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 நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நீர் நிறைவேற்றுவீராகப்பா. அதை தம்முடைய ஜனங்கள் அனுபவிப்பார்களாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எந்த அசைவற்ற நிலைமையில் இருக்கிறதான, ஆமென், ஹல்லேலூயா, வெறுமையாய் இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையிலே துளிர்விட செய்கிறதான உம்முடைய வார்த்தை அது வல்லமையா இந்த நாட்களிலே வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீ காண்கிறது என்ன? வாதுமை மரத்தின் கிளையை நான் காண்கிறேன். அப்படியானால் நான் என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். ஆமென், ஆமென். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், எங்களை தருகிறோம். மாலையில் இருக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.